குருக்ஷேத்திர போர் முடிந்து தனது 100 மகன்களையும் இழந்த காந்தாரி தீராத துக்கத்தில் இருந்தாள். போரை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் இருந்தும் கிருஷ்ணர் அதை செய்யவில்லை என்று அவள் கருதினாள். கண்ணனை பார்த்த காந்தாரி, உன்னால் என் வம்சம் எப்படி அழிந்ததோ அதேபோல இன்னும் 36 ஆண்டுகளில் உன்னுடைய யாதவ வம்சமும் தங்களுக்குள்ளேயே அடித்துக்கொண்டு அழியும். நீயும் ஒரு அனாதையாக காட்டில் இறப்பாய் என்று சாபமிட்டாள். கிருஷ்ணரின் மகன்கள் ஒரு முனிவரை ஏளனம் செய்ததால் அவர்களுக்கு ஒரு இரும்பு உலக்கை பிறக்கும்படி சாபம் கிடைத்தது. அந்த உலக்கையை அவர்கள் பொடியாக்கி கடலில் தூவினர். அந்த பொடிகள் கடற்கரையில் கோரை பொருட்களாக வளர்ந்தன. யாதவர்கள் ஒரு விருந்தின் போது மது அருந்திவிட்டு தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டனர். அப்போது அந்த கோரை புற்களை பிடுங்கி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டனர். அந்த புற்கள் இரும்பு தடிகளாக மாறி அவர்கள் வம்சத்தையே அழைத்தன. இறுதியில் வேடன் ஒருவன் கிருஷ்ணரின் காலை மான் என்று நினைத்து அம்பெய்தினான். காந்தாரியின் சாபப்படியே கிருஷ்ணர் காட்டில் தனது அவதாரத்தை முடித்துக் கொண்டார். அவர் மறைந்த அடுத்த சில நிமிடங்களில் அழகான துவாரகை நகரம் கடலுக்குள் மூழ்கியது. தன் பிள்ளைகளை இழந்த ஒரு தாயின் கண்ணீர் பெரும் வல்லமை கொண்ட யாதவ வம்சத்தையே அழித்தது. விதி யாரையும் விடுவதில்லை என்பதற்கு கிருஷ்ணரின் இந்த இறுதி அத்தியாயமே சாட்சி.